மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் 2024 எக்ஸாம் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிசம்பர் 2024 எக்ஸாமில் எந்த பேட்ச் எந்த செமஸ்டர் எழுத போகிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். A24 பேட்ச் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் எழுத போகிறீங்க. C24 பேட்ச் செகண்ட் செமஸ்டர் யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ். A23 பேட்ச் தேர்ட் செமஸ்டர் யூஜி பிஜி. C23 பேட்ச் ஃபோர்த் செமஸ்டர் யூஜி பிஜி. A22 பேட்ச் ஃபிஃப்த் செமஸ்டர் பிஜி. C22 பேட்ச் சிக்ஸ்த் செமஸ்டர் பிஜி. அது போக எலிஜிபிள் அரியர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாம்ஸ் எழுதலாம் டிசம்பர் 2024. இந்த வீடியோவில் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இன்டர்னல் அசஸ்மெண்ட் லிங்க் எப்போ ஓப்பன் ஆகும், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எக்ஸாம் எந்த மந்தில் இருக்கும், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்னல் அசஸ்மெண்ட் லிங்க் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் February 2025 இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அடுத்தது எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் February மந்த்து இல்லைனா மார்ச் மந்தில் வரும். அடுத்து எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எக்ஸாம் எந்த மந்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச் மந்த் எண்டு அப்படி இல்லைனா ஏப்ரல் மந்த்து ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸாம் நேம் தான் டிசம்பர் 2024, ஆனால் அந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் மார்ச் இல்லை ஏப்ரலில் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.